ஃபைனலி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். தொண்டை கிழிஞ்சிரும். ஓகே டேக். வணக்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நல்ல கெட்ட அசிங்க படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் இல்லை ஒரு தமிழாக்கம் அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரீசர் அண்ட் ட்ரெய்லரை பார்த்துட்டு ஓவர் ஐப்பாக சுற்றிட்டு இருந்தோம். அந்த ஓவர் ஐப் ஒர்த்தா இல்லை வேஸ்டா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெய்லர் ட்ரீசரில் நிறைய விஷயங்கள், நிறைய கேரக்டர், நிறைய ரெஃபரன்ஸ், நிறைய ரீமிக்ஸ் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா இந்த படத்தில் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட் பேட் அக்லி. இந்த படத்தோட ஹீரோ ஏகே அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ். இவங்க ஆல்ரெடி நிறைய பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டியர் காம்ரேட், கேங் லீடர், புஷ்பா, அந்த மாதிரி நிறைய பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க. பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு Good Bad Ugly movie review. அதை மட்டும் சொல்ல. சரி, இந்த படத்தோட கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏகேல ஆரம்பிச்சு அர்ஜுன் தாஸ், த்ரிஷா, பிரபு, சுனில், பிரசன்னா, ரெடின் கிங்ஸ்லி, பிரியா வாரியர், ஜாக்கி ஷெரஃப், ஷைன் டாம், சிக்கு, சிம்ரன் அண்ட் இன்னும் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் அவர் செஞ்ச தப்புலாம் ஒத்துக்கிட்டு 18 வருஷம் ஜெயிலில் இருந்து அவர் ஃபேமிலியை பார்க்க திருப்பி வராரு. திருப்பி வரும்போது அவங்க ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தில் அவங்க பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. அந்த ப்ராப்ளத்துல இருந்து அந்த பையனையும் அவங்க ஃபேமிலியும் அவர் காப்பாற்றுறாரா இல்லையா? இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கேங்ஸ்டராக இருந்தவர் இப்போ அதை எப்படி காப்பாற்றுறாரு அண்ட் இதில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்குது அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்ல. படத்துல என்ன இல்லை, ரெஃபரன்ஸ் வேணுமா ரெஃபரன்ஸ் இருக்கு, பழைய பஞ்ச் டயலாக் வேணுமா பஞ்ச் டயலாக் இருக்கு, ரீமிக்ஸ் சாங் வேணுமா ரீமிக்ஸ் சாங் இருக்கு, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வேணுமா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஒரு பவர் பேக்டான ஒரு படமா தான் இருக்கு. This is my fucking game. So sweet. இந்த குட் பேட் அக்லி ஒரு ஃபேன் பாய் சம்பவமாகவே பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். இது ஃபுல்லாவே பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாவே செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. படம் ஷோ டைம் ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே பொறுக்க முடியல. சீட்ல எல்லாராலையும் ஆரவாரத்தோட தான் இருந்தாங்க. ப்ரீ கிரெடிட் சீன் கூட வெயிட் பண்ண முடியல. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த இதெல்லாம் வருது, அதுவே ரொம்ப நேரம் வர மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஒரே டென்ஷனாகி ஒரே கத்திட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஹைப்போ அண்ட் ஆல்சோ எதிர்பார்ப்போம் ஃபேன்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதை கரெக்டாகவே ஆதிக் ரவிச்சந்தர் யூஸ் பண்ணி கரெக்டாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. படத்தோட வைப் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதுலேருந்தே எண்டிங் இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்ன எனர்ஜியோட இருந்தோமோ அதே எனர்ஜி கிளைமேக்ஸ் வரைக்குமே மெயின்டைன் ஆச்சு. போஸ்ட் கிரெடிட் சீன்ல வரைக்குமே அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். மெயினா ஏகேவோட ஆக்டிங்கை சொல்லி ஆகணும். அவர் எப்பவும் கூட சூப்பரா நடிச்சிருந்தாரு. அண்ட் மெயினா இதுல நீங்க ட்ரெய்லர் டீசர்ல பார்த்த மாதிரியே நிறைய விதமான லுக்ஸ் இருக்கு. நீங்க சால்ட் அண்ட் பெப்பர்ல வேணுமா அந்த ஏகேவும் நீங்க பார்க்கலாம். அண்ட் விண்டேஜ் ஏகேவை பார்க்கணும், பிளாக் ஹேர்ல அந்த ஏகேவும் பார்க்கலாம். அந்த மாதிரி ரக்கடான லுக்லயும் இருக்காரு, சாஃப்டான லுக்லயும் இருக்காரு, ஃபிளாஷ்பேக் லுக் எல்லாம் வருது. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். ஒரு ஏகேவோட ஃபேனா இருந்தால் அவங்க என்னென்னலாம் ரசிச்சாரு, நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னு ஸ்க்ரீனில் எதிர்பார்க்குறாங்களோ அது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் அப்படியே செதுக்கியிருக்காரு ஒரு சீன்லையுமே. அது உங்களை பார்க்கும் போது அவங்களோட இந்த ஃபேன்ஸோட ஒரு சந்தோஷம் அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. அந்த ஸ்க்ரீனை பார்த்தது தெரிஞ்சுது எல்லாருக்குமே. எல்லாருமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. இதுக்கு திருப்தியாக போகணுன்ற அளவுக்கு ஃபுல்லாக படத்தை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டோடய ரொம்ப ஜாலியாக இருந்தா போனாங்க. ஏன் சார் அழுவுறீங்க? அண்ட் இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. 1 2 இல்லை, முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நோட் பண்ணிக்கணும்னு சொன்னல அதே தான். இது மாதிரி போய்கிட்டே இருக்கு.
அவங்கவுங்களுக்கு கரெக்டான கேரக்டரு அவங்கவுங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு. அது அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் எந்த விதமான குறையுமே இல்லை. அந்த கேரக்டர்ஸ்க்கு எப்படி எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. மெயினாக இதில் வந்து வில்லனாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் தான் நடிச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. அவர் ஆல்ரெடி நம்ம கைதியில் பார்த்துருப்போம். அதில் அந்த ரீமிக்ஸ் சாங்கில் வருவார். அந்த மாதிரி ஒரு என்ட்ரி இதுலேயும் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரைலர்லேயே ஸ்டார்டிங்கில் வரும். அந்த மாதிரி என்ட்ரி தான் ஆகுது. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட வாய்ஸும் அவரோட பாடி லாங்குவேஜும் அண்ட் ஆல்சோ அவர் இப்போது இந்த படத்துக்கான ஹேர் ஸ்டைல் அண்ட் லுக்கெலாம் இருக்குல்ல அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவரோட டைலாக் டெலிவரியும் ஏகேவோட டைலாக் டெலிவரியுமே இன்ட்ரோவில் இருக்குமே சூப்பராக போச்சு. இன்ட்ரோவில் கூட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அவங்க 2 பேரும் கூடயுமே ஒரு 10 நிமிஷம் கிட்ட வரும். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. முக்கியமாக அந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர் மியூசிக் போட்டிருக்காரு. 2 to 3 சாங்ஸ் இருக்கு. அதில் வந்து எங்களுக்கு இந்த இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒரு சாங் வரும். அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க அந்த ஃபைட் சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார் சேசிங்கோட அந்த ஃபைட் சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரீமிக்ஸில் அது வந்து இன்டகிரேட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். இந்த படத்தில் ஆல்ரெடி ட்ரைலரில் ட்ரீசர்லாம் நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய ஓல்டு சாங்கோட ரீமிக்ஸு அண்ட் ஆல்சோ ஓல்டு சாங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது சாங் புதுசாக எடுத்து போடுற ஃபீல் இல்லாமல் பழைய சாங்குன்றது வந்து பழைய ட்ரெண்ட் தான். ஒரு சில பேருக்கு இது வந்து என்னடா இது பழைய சாங்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த சாங்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி மெயினாக எடிட்டர் கட்டெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாரு. அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டு அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸு பில்டப் சீன்ஸ் கொடுக்கும்போது 2D அனிமேஷனில் வந்து ஒரு சில கிளிப்ஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னடா எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரியே சொல்கிறியே, நெகட்டிவாக தான் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்குது ஒன்றே ஒன்று தான். இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கலாம். ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு மாதிரி கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் ஓகே தான். பட் இருந்தாலுமே இவ்வளோ நேரம் ரியாலிட்டியாக ஒரு எடுத்துகிட்டு போனது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லேயும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாம். அது ஃபுல்லாகவே 3D அனிமேஷன்லேயும் காட்டிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஷார்ட் எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஏகே வராரு வழி விடுறான். கிட்டத்தட்ட இந்த மார்க் ஆண்டனி படத்தில் கார்த்தி அவர் வந்து சொல்லுவார்ல அதே மாதிரியான ஒரு சீன் தான் இதுலையும். பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஓவர் இப்போ தான் போயிருக்கு. கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. பட் ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஏற்றுக்கிறவங்களுக்கு ஏற்றுக்க முடியும். இல்லைடா நடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரிங்கன்னா நம்பித்தான் ஆகணும். நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நல்லா தான் இருக்குது. ஏகேக்கு சூட் ஆகுது. அது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. படத்தில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. சினிமா வந்து லாஜிக்கும் மீறது தான். ரியலிஸ்டிக்காக இருக்கிற படம் அது வேற. அது வந்து டாக்குமெண்ட் ஃபிலிம் இல்லை வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வந்து ஆக்ஷன் ஃபிலிம் தானே. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்னும் எலிவேட் இல்லை. அது ஆல்ரெடி எலிவேட்டடாக தான் இருக்குது. கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருந்துருக்கலாம். அது ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் மாதிரி இருந்துச்சு. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்த விடாமுயற்சிக்கலாம் லாஜிக் நிறையா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கதையும் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் ஃபேன்ஸ் அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் இந்த குட் பை அகலிக்கு அங்கே அமைதியாக இருந்த ஃபேன்ஸ் எல்லாமே அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க. நாட்டுக்கு நல்லது அப்போ உள்ளது ஒரேடியா என்னடா அமைதியாக இருந்தானுங்க அப்படின்ட்டு விடாமுயற்சிக்கெல்லாம் அப்படியே தூங்கிட்டானுங்க. அப்படியே என்னடா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு சவுடிகா சாங்க்கு அப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சவுடிகா சாங்க்கு அப்புறம் ஃபேன்ஸ்லாம் அப்படியே என்னடா இது. இதில் பார்த்தீங்கன்னா குட் பை அகலிக்கு ஸ்டார்டிங்கில் என்ன வைப்பில் இருந்தாங்களோ அதே இதுலேயே கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. அதே எனர்ஜியோடு இருக்காங்க. அப்படியே அங்கே அமைதியாக இருந்த கூட்டம் அப்படியே இங்கே ஒரேடியாக பெரிய அலையாக அப்படி பொங்கின மாதிரி அப்படியே மொத்த பேரும் அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. அவ்வளோ அவங்க எதிர்பார்த்ததே வந்து இதுதான்.
இதுதான் எதிர்பார்த்துருக்காங்க. விடாமுயற்சியில் வந்து அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ நெகட்டிவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அது ஓகே தான். பட் இருந்தாலும் நீங்கள் ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விடாமுயற்சி இருக்குது, போய் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். இல்லை நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பார்க்குறேன், எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து சூட் ஆகும். இந்த படம் யார் யாரெல்லாம் பார்க்கலாம், இந்த படம் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமான படமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் நீங்கள் ஏகே ஒரு பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வின்டேஜ் ஏகேலாம் பார்த்து ரசித்த ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, அவர் காதல் மன்னனாக இருக்கும்போது அந்த ஏகேவை பார்த்து நீங்கள் ரசித்த ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஷுவராக பிடிக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஐ மிஸ் யூ. அண்ட் ஆல்சோ ஒரு கமர்ஷியல் மூவின்றதுனால சில பல லாஜிக்ஸ்லாம் இல்லாமல் தான் இருக்கும். அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் போவேன் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து அந்த 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வந்தோமா, கொடுத்த காசுக்கு ஜாலியாக அந்த 2.25 மணி நேரம் வந்தோமா திருப்தியா, அவ்வளோதான் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஜெனரல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பார்க்கலாம். ரொம்ப லாஜிக் எதிர்பார்க்குறவங்களுக்கு, ரொம்ப ஒரு சில இதெல்லாம் நோண்டி பார்ப்பாங்க, இது எங்கே வந்துச்சு, இது எங்கே வந்துச்சு, இந்த சீன்லாம் எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் செட் ஆகுமா இல்லையான்றது நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். இந்த படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் வருது. அந்த டியூரேஷனே கரெக்டான ஒரு டியூரேஷன் தான், கரெக்டாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப நேரமும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான டியூரேஷன். இன்டர்வலுக்குமே கரெக்டாக இருந்துச்சு, இன்டர்வலுக்கு அப்புறமே கூட கரெக்டாக இருந்துச்சு. அந்த டைமிங், டியூரேஷன், படம் ஸ்கிரிப்ட் படி என்ன வேணுமோ அது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் சிம்ரன் நடிச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு கேரக்டரில் வருவாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஐ மிஸ் யூ. அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2-3 படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து சொல்லியிருக்காங்க. மங்காத்தாக்கும் அப்புறம் வாலிக்கும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒரே சீனில் சிம்ரன் த்ரிஷா ஒரு சீன், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெடின் கிங்ஸ்லி வருவார் செகண்ட் ஹாஃபில். அது ஒரு பாட்டு ஒன்று வரும், அதில் வந்து பிரியா வாரியர் ஆடுவாங்க. அதே வந்து டிக்டாக் இமிட்டேட் பண்ணுற மாதிரி ரெடின் கிங்ஸ்லி ஆடுவார். அந்த இது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இருந்துச்சு, அதில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்துலேயுமே பார்த்து நம்ம ரசித்த சீன் ஒன்று இருக்கும்ல, ஸோ அது அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஏகேயோட எலிவேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ஓவர் பில்டப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது ஏகேக்கு சூட் ஆச்சு, கரெக்டாக அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக், ரீமிக்ஸ் சாங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எந்த விதமான ஒரு நடா இது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, பக்காவாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக மரண மாசாவே சுற்றிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் பட்டன். அது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், see you soon, bye. My darlings, missed you all.